நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்திருக்கேன், வாய்ஸ் கொடுத்துருந்தேன் நம்ம சூர்யா சார் மூவியில். இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து அறம் படத்தோட மியூசிக்கலோட சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனை வந்து நம்ம லைவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறோம். அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து ஓவர் தி இயர்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கூட ஷேர் பண்றாங்க. ஸோ அதோட ஃபவுண்டர் வந்து நமக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராகா மியூசிக்கல்ஸ் இது 26th சில்வர் ஜூப்ளி இந்த வருஷம் நாங்கள் கொண்டாடுறோம். அது அக்கா லைஃப் ஸ்டைல் அந்த சேனல் மூலியமா நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணுறோன்னு கூட இருக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் கொரோனா வந்து 26th இயருக்கு வந்து நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு மட்டும் எல்லாருக்கும் அதை ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணணும். 26th இயர் சில்வர் ஜூப்ளின்றதுனால அதை வேஸ்ட்டாக பண்ணாமல் சர்ச்சுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து 10% கொடுத்துட்றோம். ஸோ இது 26 வருஷம் இந்த ஷோரூம் இருக்கிறதுனால இது ஹோல்சேல் ஷோரூம், இது ரீட்டெயிலும் கிடைக்கும். இது டோட்டல் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த சைடில் போனீங்கன்னா இந்த ஷோரூமுக்கு பக்கத்துலேயே போய் திரும்பினா அங்கே ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் எங்கள் சர்வீஸ் சென்டர் இருக்கும். இதுலேயும் யார்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே கிடைக்காதுன்ற பொருள் கிடையாது. வெஸ்டர்ன் கிடைக்கும், கிளாசிக்கல் கிடைக்கும், ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஆன்டிக்ஸ்லாம் கிடைக்கும் இங்கே. இந்த ஆன்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரோனிஸ் ஜெர்மனி 125 இயர்ஸ் இது ஜெர்மனி பியானோ. இதனுடைய இது பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன், 100% ஒர்க்கிங் கண்டிஷன். இதனுடைய பூட்டு கூட சர்வீஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு பூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு ஒரு 300 ரூபாய் வாங்கி கொடுத்துருந்தா அந்த பூட்டு முடிஞ்சிருக்கும். பட் இது 4500 rupees கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இதை. ஸோ இதனுடைய பழமை மாறக்கூடாதுன்னு இந்த கீ எல்லாமே யானை தந்தம் கீ வந்து ஐவரி ஃபுல்லி. ஸோ இதெல்லாம் இதனுடைய டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் பியானோலாம் அது கிடைக்காது. இன்னும் நான் பெடல்லாம் யூஸ் பண்ணல, இப்படி இருக்கும், இந்த டெப்த் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 125 இயர்ஸ், இது ரோனி ஜெர்மனி. இது வந்து 150 இயர்ஸ் பியானோ. இது வந்து மெட்ஸ்லர் லண்டன், இது மெட்ஸ்லர் லண்டன். இந்த ஸ்ரீராகா மியூசிக்கல்ஸ் அப்படின்றது வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்னைக்கு இருக்கு வித் சர்வீஸ் சென்டர்ஸோட. இது இது அது தவிர இந்த மாதிரி கிராம் ஃபோன்ஸ், பிரிட்டிஷ் காலத்து ஃபோனு, இது மாதிரி கிராம ஃபோன் கிடைக்கும், பிரிட்டிஷ் காலத்து ஃபோன் கிடைக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே வந்து நிறையா மெட்டீரியலுக்கு நாங்கள் வந்து இந்தியாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கோம். அதனால் தம்புரா ஸ்ருதி பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு அவங்க எதாவது எங்கள்கிட்ட வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தரோம். 7 நாளும் ஒர்க்கிங் டே, இந்த கடைக்கு லீவு கிடையாது. 365 days ஒர்க்கிங் டேஸ் உள்ள ஷோரூம் இந்தியாவில், வேர்ல்டுலேயே வந்து ஸ்ரீராகா மியூசிக்கல்ஸ் அம்பத்தூர், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா அப்படின்றது ஒரு 40 கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு அனுப்புகிறோம். அண்ட் ஆல் ஓவர் த எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து இங்கேருந்து பார்சல் டெய்லி போய்கிட்டு இருக்கோம். அது தவிர இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேசிக் ஆரம்பித்தாங்கன்னா ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் வரைக்கும் இருக்கிற மெட்டீரியல் கிடைக்கும். ரெக்கார்டிங் பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடைக்கும், கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கடைக்கு போனீங்கன்னா ஒரு 10 ஃப்ளூட் 20 ஃப்ளூட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா ஃப்ளூட்ஸ் வெரைட்டிஸ். இந்த வெரைட்டி வந்து பன்சூரி ஃப்ளூட் சொல்லுவாங்க. நார்த் இந்தியன்ஸு ரெக்கார்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளூட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விரலெலாம் இருக்கணும். ஆக்சுவலி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னும் போது இந்த பேஸ் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்காக இந்த வேர்ல்டுடைய நம்பர் 1 ஃப்ளூட்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பண்டிட் சௌராசியா தான். அவர் என்ன பண்ணாராம், 42 வயசுக்கு மேலே தான் ஃப்ளூட்டே கற்றுக்கிட்டாராம். ஒரு வருஷத்துலேயே பெரிய லெஜெண்ட் ஆகிட்டாரு அவர். பிகாஸ் ஹார்ட் ஒர்க்கு, ப்ராக்டிஸ். மியூசிக் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். மியூசிக் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதில் இந்த பேஸ் ஃப்ளூட் வாசிக்கிறதுக்காக அது கொஞ்சம் லென்த்து ஃப்ரெட்லாம் விரல்லாம் பிடிக்கணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய விரலையே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அதிலே ஹேண்ட் ஒர்க்கும் இருக்கும், மிஷின் கட்ஸ்லேயும் இருக்கும். இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க்கு. ஒரு இந்த வீணாலாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் வந்து ஒரு பீகாக் வீணா, இதெல்லாம் வந்து கையிலேயே செய்கிறது. ஒரு வீணை செய்கிறதுக்கே 2 days to 2.5 days ஆகும். இந்த ஒரு மினியேச்சர்ஸ் வீணா செய்கிறதுக்கு. இந்த வீணையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி தம்புரா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதுலேருந்து ஸ்டிக் ஆரம்பித்து 1500 வரைக்கும் ஸ்டிக்ஸ் கிடைக்கும். ட்ரம் ப்ரஷஸ்லாம் கிடைக்கும். அந்த ட்ரம் ப்ரஷ் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், எல்லாருக்குமே அவைலபிலிட்டி கிடைக்காது. இந்த ட்ரம் ப்ரஷ்லாம் வந்து 2 வெரைட்டிஸ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெரைட்டி இருக்கும், இதில் ஒரு வெரைட்டி இருக்கும். இங்கே மோஸ்ட்லி ஹோல்சேல் கிடைக்கும் எல்லாருக்குமே. அதனால் இது இந்த எந்த பொருள் புக்ஸ் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் மட்டுமே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும்.
நம்மளுக்கு என்னென்ன புக்ஸ் வெரைட்டிஸ் ஃபிலிம் சாங்ஸ் வேணும்னா ஃபிலிம் சாங்ஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து டிவோஷனல் வேணும்னா டிவோஷனல் கிடைக்கும், வெஸ்டர்ன் வேணும்னா வெஸ்டர்ன், கிளாசிக்கல் வேணும்னா கிளாசிக்கல், அப்புறம் கிறிஸ்டியன் சாங்ஸ் உள்ள புக்ஸு இது மாதிரிலாம் நிறையா நமக்கு கிடைக்கும். அப்புறம் புக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நான் சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறது. அது மாதிரி நோட்டேஷன் ஸ்டாண்ட்ஸில் வந்து இது ஒரு பேக்கோடையே கிடைக்கும். இதெல்லாம் இது வந்து ஃபைபரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4800. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1050 rupees வித் பேக்கோடையே கிடைக்கும் இந்த நோட்டேஷன் ஸ்டாண்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும். கார்ட்லெஸ் மைக்கு, அப்புறம் ரெக்கார்டிங்க்கு வேண்டிய ஷாக் மவுண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் இருக்கும், ஆம்ப்ளிஃபையர்ஸ், மிக்சர்ஸ். ஒரு 12 சேனல் மிக்சரே வந்து பார்த்தீங்கன்னா 22,500 rupees. இம்போர்ட்டட் இது எல்லாமே. இதெல்லாம் இந்தியன் இம்போர்ட்டட், கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால். அண்ட் அதை தவிர மேலே பார்த்தீங்கன்னா பேண்ட் ஐட்டம்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். சித்தூர்லேருந்து பட்டாலியன் போலீஸ்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. அது மாதிரி ட்ரிபிள் காங்கோலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் ட்ரிபிள் காங்கோ, இது வந்து இம்போர்ட்டட் ட்ரிபிள் காங்கோ. இதனுடைய குவாலிட்டி இந்தியனுடைய இது வந்து இங்கே இருக்குது. இந்த இந்தியன் ட்ரிபிள் காங்கோலேயே எங்கிட்ட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி இருக்கும். அண்ட் வந்து இம்போர்ட்டட்ல வந்து இதெல்லாம் உடனே கிடைக்காது, புக்கிங் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி ஹார்மோனியத்தில் வந்து ஸ்டார்டிங் ஹார்மோனி இதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் ஹார்மோனியம். இது நம்ம நார்த் இந்தியன்ஸ் ஹார்மோனியம். பார்த்தீங்கன்னா கிளார்னட்டு, சாக்ஸோஃபோன் ரீட்ஸ் எல்லாம் இது வந்து வேண்டோரின் ரீட்ஸ். போலீஸ் பட்டாலியன் பேண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா எல்லாரும் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்போ வந்தாலுமே இங்கே வந்து ஒரு 10 lakhsக்கு மட்டுமே ரீடு மட்டுமே கிடைக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். டேமரின்ஸ் இது இம்போர்ட்டட். இதுலேயே வந்து பேபி டேமரின் இருக்கும், மூன் டேமரின் இருக்கும், அப்புறம் ரவுண்ட் டேமரின் இருக்கும், இந்தியன் டேமரின் இருக்கும், இம்போர்ட்டட் டேமரின்ஸ் இருக்கும். டேமரினில் மட்டுமே மெட்டல் டேமரின்ஸ் இருக்கும். ஒரு 10-15 விதமான ஒரு வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரோசின்ஸ், இந்த வயலினுக்கு யூஸ் பண்ணுற ரோசின்ஸ்லேயே எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்கும். இந்த ரோசினுக்காக இந்த பாக்ஸில் வந்தது. இது ரொம்ப லைஃப் வராது கஸ்டமர்ஸ்க்கு, அதனால அந்த அட்டை பிஞ்சிருன்றதுக்காக நாங்கள் இந்த ரோசின் பாக்ஸில் நாங்களே ஷாப்லேருந்து வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு 10-15 வெரைட்டிஸ் வந்து ஒரு வயலின் ரோசின்ஸில் இருக்கும். அது மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங்ஸு. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் பஜன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சப்பலா கட்ட சொல்லுவாங்க. இது எல்லாமே வெரைட்டிஸ் இருக்கும் எங்கள்கிட்ட, நிறைய வெரைட்டிஸு. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, இது மாதிரி வந்து வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் தாளம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன சைஸ் தாளத்துலேருந்து பிராஸ்லேயும் கிடைக்கும், வெண்கலத்துலேயும் கிடைக்கும். இதெல்லாம் வெண்கலம். இதுலேயே வந்து இதெல்லாம் இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பிராஸு. இதில் வந்து சைஸ் வைஸ் இருக்கும் எங்கள்கிட்ட. இங்கே வந்து லாட்டாக இருக்கும் எல்லாமே, இங்கே கொட்டி கிடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வெண்கலமும் கிடக்கும். இதுதான் வெண்கலம். இந்த சவுண்டு வந்து பயங்கரமாக டிஃபர் ஆகும். இது வந்து வெண்கலத்தினுடைய சவுண்டு பாருங்கள், இப்படி இருக்கும். பிராஸுடைய சவுண்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே வெரைட்டிஸ் தான் ஒரு விடாமல். இதெல்லாம் வயலின் ஸ்ட்ரிங்ஸுடைய அக்சசரிஸு, அப்புறம் சின் ரெஸ்ட்டு, அப்புறம் இந்த ஷோல்டர் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நாங்கள் ஒரு மியூசிஷியனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வரும்போது கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுவோம். இது ஒரு வெரைட்டிஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இதில் என்ன அப்படி கேட்டிங்கன்னா இதில் வந்து மெயினாக ஹேண்ட் பிக்லாம் இருக்கும். கிட்டாருக்கு நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிக்ஸு. இது ஒரு மாடல், அப்புறம் இது ஒரு மாடல், அப்புறம் இதுலேயே வந்து இந்த ஒரு மாடல் இந்த ஒரு மாடல், அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாசிக்கிற மாதிரி இருக்கும், இது மோதிரம் மாதிரி. அது மாதிரி இதில் இது எல்லாமே யூஎஸ்து. இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதர் கண்ட்ரிஸ் இதெல்லாம் இருக்கும்போது வெரைட்டிஸாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி, ஒவ்வொன்றுத்துலேயுமே வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். இது ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இது. அது மாதிரி பிளக் ட்ரம்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுக்குள்ளேயே எல்லா கேஜும் இருக்கும். ஒரு இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே மாடலும் இருக்கும். அப்போ இதை வந்து அப்படி ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கன்வெர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, கீபோர்டுக்கு போடுறதுக்கு, சின்னதுலேருந்து பெரிய அவுட்டு. இது வந்து சின்ன அவுட்லேருந்து ஹெட்ஃபோன்லேருந்து இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இது கொடுக்குறது, கீபோர்டு கொடுக்கறதுக்கு. அது மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். 30வது வருஷம் அது சிம்போனி ஆர்கெஸ்ட்ரா 30வது வருஷம். ஸோ நான் 15 வயசில் ஆரம்பித்தேன் அதை. அப்படி பார்த்தா 35 வயசுன்னு சொல்லலாம்.
பட்டு நான் கொஞ்சம் அப்போ வேற ஒரு பேரில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், என்னுடைய பேர் போட்டு ஆரம்பித்தேன். அப்புறம் ஏன் இது சிம்பொனின்னு ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, ரிஜிஸ்டர் பண்ணி 15 அதர் கண்ட்ரிஸ், கனடா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, நாங்கள் போகாத நாடு இல்லைன்னு கொஞ்சம் சொல்லலாம். அண்டு நல்ல பெரிய பெரிய ஷோஸ் எல்லாமே பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய பெரிய விஐபிஸ்க்கெலாம் எங்களுடைய ஆர்கெஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்ஸ் நிறைய ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் இருக்குது. 5 மியூசிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. த மியூசிக் வேர்ல்டுன்றது வந்து அம்பத்தூர், சென்னையில் இருக்குது. அப்புறம் ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 மியூசிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸ்ரீராகா மியூசிக் அகாடமி, மாதவரத்துலேயும் ஸ்ரீராகா மியூசிக் அகாடமி, பாண்டிச்சேரியிலையும் ஸ்ரீராகா மியூசிக் அகாடமி. இதில் எல்லாம் சேர்த்தா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. என்ன ஒன்றுனா 26 வருஷமாக இருக்குது இந்த இன்ஸ்டியூஷன். எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி அவங்களே இப்போ நல்லா ஒரு 50 ஸ்கூல் 100 ஸ்கூல் வச்சுருக்காங்க எல்லாரும். ஸோ அது வந்து எங்களுக்கு அந்த பிளேபேக் சிங்கர்ஸாக இருக்காங்க, பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. தீபன் சக்கரவர்த்தி மியூசிக் டைரக்டர்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் வந்து பிளேபேக் சிங்கர் துஷார்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது மாதிரி நிறைய பேர் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, டீச்சர்ஸாகவும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரிய அச்சீவ் பண்ணுறது பார்க்கும்போது நம்ம பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் வந்து வெறும் பணம் மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளால ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸ்கூல்ஸில். I am service engineer in Sriraga Musicals. We do all kinds of electronic and all kinds of musical instruments. என் கையில் இருக்கிறது வந்து இந்தியன் வயலின். இந்தியன் ஜென்ரலாக வயலினுக்கு வந்து 4 ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? அது வந்து நம்ம இந்தியன் வயலின், வெஸ்டர்ன் வயலின் எப்படி சொல்லணும்னா, இந்தியன் வயலினுக்காக ஒரு டைப் ஆஃப் டியூன் பண்ணுவாங்க, வெஸ்டர்னுக்காக ஒரு டைப் ஆஃப் பண்ணுவாங்க, இஏடிஜின்னு பண்ணுவாங்க. கர்நாடிக்கில் வந்து கர்நாடிக் ஸ்ருதி கே செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த மாதிரி வயலின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதாவது இந்தியன் கிளாசிக்கல் மீன்ஸ் கர்நாடிக் மியூசிக், அது ப்ளே பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மியூசிக்கு அதுக்கு மெலடி மியூசிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணிப்பாங்க. அதை வந்து நம்ம இந்தியன் வயலின்னு சொல்லுவோம். இது எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ட்ரம்ஸ், அதில் சம் வெரைட்டி இருக்குது. கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, அதுக்காகவும் நம்ம சிடிஸும் வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் அவங்க வந்து வாங்கிப்பாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மூவிஸ் அந்த சாங்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வந்து சிடிஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து சரஸ்வதி வீணா டாஞ்சூர் ஸ்பெஷல் ஃபுல் கார்விங்கில் சரஸ்வதியோட அந்த அழகான பிக்சரை கார்விங் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 60,000. ஸ்பெஷல் தாஞ்சூர் ஜாக்குட். அது மட்டும் இல்லாமல் கிட்டார் கீஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கிட்டார் கீஸ் போட்டிருக்காங்க. இது பிரகடைன்னு சொல்லுவோம். இந்த பிரகடை வந்து ஷோவாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே இந்த கிட்டார் கீஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் டியூனிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அவங்கள தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க அவங்க என்ன சொல்ல இருக்காங்கன்னு பார்க்கலாம். வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த போர்டு செஞ்சோம். இப்போ இந்த நியான் போர்டே இல்லை. பட் எங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் ஒரு லைட் இல்லைன்னா கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்த லைட் ஒன்று எரியல ஏன் அப்படி கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இன்னொன்று எத்தனை போர்டு இருந்தாலும் இந்த போர்டு நோட்டடாக இருக்கும். இது ஒரு ஆன்டிக் மாதிரி. இப்போ இந்த கேஸ் பல்ப்லாம் வரது கிடையாது. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இது எங்களுடைய ஷோரூமுடைய ஹிஸ்ட்ரியில் இதுவும் இருக்குது. நம்மளுடைய ஒரு மியூசிக் ஸ்கூல் கீழே இருக்கும். அண்ட் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும். சர்வீஸ் சென்டருடைய குடவுன்னு சொல்லலாம். ஏன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எல்லாமே 5 கீபோர்டு 10 கீபோர்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டாந்து கொடுப்பாங்க.
இங்கே ஸ்பீக்கரில் வந்து கீபோர்டு, ஸ்பீக்கரு, பேங்கோஸு, சாக்ஸோஃபோன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸுமே நாங்கள் 100% எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஈவன் ஸ்டூடியோ எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே கிடையவே கிடையாது ஆளுங்க. அந்த ஸ்டூடியோ எக்யூப்மெண்ட்ஸ் கூட நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி தரோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் இது. அது மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கு ஸ்பேர்ஸ் இங்கே கிடைக்கும். 30 வருஷம் கீபோர்டு, 40 வருஷம் கீபோர்டெலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாஸஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணுவாங்க. உள்ளே தான் கிளாஸ் ரூம். இது நோட்டீஸ் போர்ட்ஸ், இதாவது அவங்களுக்கு சர்க்குலர்ஸ் இருக்கும். இது வந்து கீபோர்ட் கிளாஸஸ். அவங்க வந்து கீபோர்ட் கொண்டு வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சுருவாங்க. சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த கிளாஸஸ் நடக்கும். அண்ட் வந்து இந்த கிளாஸ் இடம் தவிர இந்த இடத்துலையும் கொஞ்சம் கொடவுன்ஸ் வச்சுருக்கோம். கொடவுனுடைய ஸ்டாக்ஸு இந்த பக்கமும் இருக்கும். கொடவுனுடைய ஸ்டாக்ஸ் இங்கேயும் இருக்கும். ஸோ வந்து இன்னும் இடம் பத்தாது. இங்கே ஸ்லாப்ஸ்லாம் இதெல்லாம் பேரிட்டோன், அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் சாக்ஸோஃபோன், அது மாதிரிலாம் பாக்ஸஸ்லாம் இங்கேயும் இருக்கும். நிறையா ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். இவர் வந்து சூப்பர் சிங்கர் ஸ்ரீகாந்த், விஜய் டிவி. இவர் என்னுடைய சன்னு. இப்போ வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் அம்பாசிடர், ராகா மியூசிக்கல்ஸுடைய ஓனராகவும் இருக்காங்க. அவங்க பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. இஸ் அ வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு, வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்லலாம் இவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய அவார்ட்ஸு. இது அவருடைய ஸ்டூடியோ. இப்போ மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாரு. அதனால அவர் இப்போ ஷேர் பண்ணிப்பார் உங்க கூட. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஸ்ரீகாந்த். அண்ட் இப்போ நான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ நான் வீட்டில் ஹோம் செட்டர் நான் செட் பண்ணி மேக்புக்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நான் இப்போது நிறைய மூவிஸ்க்கும் ஆல்பம்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போது கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து அறம் படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட மூவிஸ். அண்ட் ஹிந்துஸ்தானி நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், ஹிந்துஸ்தானி லக்ஷ்மி மேம் கிட்ட. அண்ட் கிளாசிக்கல் வந்து நிகேஷ் நாராயண் மேம்க்கு நான் லேர்ன் பண்ணேன். அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 7 years 7 hours நான் ஸ்டாப் சிங்கிங் 123 songs. அண்ட் 5 minutes சைமல்டேனியஸ்லி 5 performances நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் மெயினாகவே நான் ஃபுல்லாக என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து மியூசிக் கம்போசர் ஆகணும் தான். ஸோ அதுக்கு நான் என்னென்ன எஃபோர்ட்ஸ்லாம் நான் போடணுமோ நான் என்னோடய பெஸ்ட்டு நான் போட்டுட்ருக்கேன். அண்டு பேரலாக நான் படிக்கவும் இருக்கேன். ஸ்ரீராகா மியூசிக்கல்ஸ்க்கு நான் பிராண்ட் அம்பாசிடர். அண்டு ராகா எஃப்எம் வந்து நம்ம ஸ்டூடியோவிலேருந்து தான் கேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுல் ராகா எஃப்எம்மும் நீங்கள் எல்லாம் கேட்குறது வந்து சாங்க்கு நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அண்டு நான் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கேன். பட் என்னோடய அப்பாவோட கம்பெனிக்கு நான் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறதுல எனக்கு ஒரு தனி பெருமை தான். ஆக்டிங்கும் மாடலிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக கொடி மூவியில் தனுஷ் சருக்கு டப்ளாக் மூவியாக நான் நடிச்சிருந்தேன். அண்டு இப்போ நான் சிங்கிங் வைஸில் சோட்டா பீமான்ற ஒரு சாங்குக்கு நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன் நம்ம சூர்யா சார் மூவியில். லண்டன் ட்ரினிட்டி பியானோ 8th grade நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பேரலாம் சூப்பர் சிங்கர் ஆகிட்டு சூப்பர் சிங்கருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன்.
சாய்ஸ் வந்து சிங்கிங் தான். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்ரீ டெக்னோ ஸ்கூலில். ஸோ தேங்க்யூ. அந்த சீசனில் பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து ரொம்ப குட்டி பையனாக இருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், இன்றைக்கி பார்க்கணுன்னே வந்திருந்தேன். பார்க்குறதுக்கு இப்போ நல்ல பெரிய பையனாக வந்துட்டேன். காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, நிறையா மியூசிக்கல் பண்ணிகிட்ருக்காரு, நியூ மூவிஸ்லலாம் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு நியூவாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து மேல் மேலும் நல்லா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மூவிலாம் பண்ணிகிட்ருக்காரு, சூர்யா சார் பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் இப்போ தான் நான் வந்து கேட்டேன், எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நவரசாவில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க ஃபாதருடைய கம்பெனியை அவர் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு அம்பாசிடராக இருக்கார். ஸோ இதை கேட்கும்போது ரியலி ப்ரௌட் ஆஃப் ஸ்ரீகாந்த். ஸ்கூல்ஸ் இவங்க தான் டைரக்டராக இருக்காங்க. எங்களுடைய அஞ்சு ஸ்கூலையும் மேடம் தான் பார்த்துக்கிறாங்க. ஷீ இஸ் த டைரக்டர் ஆஃப் மிஸ்எஸ் ஆர் வாணிஸ்ரீ MA/B.Ed மியூசிக்கு. அவங்க தான் ஃபுல்லாக ஸ்கூல்ஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸும் நிறைய பிஸியாக இருக்காங்க, ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுப்பாங்க. ஸோ ஃபுல்லாக அவங்க தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸு, ஃப்ளூட்டு, அப்புறம் வீணா, பரதநாட்டியம் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையுமே மேம் தான் டைரக்டராக இருந்து பார்த்துக்கிறாங்க. அது ரொம்ப அவங்க ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க ஒவ்வொரு குழந்தைங்களோடையும். அதனால் ரொம்ப ஒவ்வொரு குரூப்பாக வளர்ந்துக்கிட்டே வருது. எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால டீம் ஒர்க் இது. எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த ஸ்ரீராகா குரூப்ஸ், ஸ்ரீராகா மியூசிக்கல்ஸ், ஸ்ரீராகா ராகா FM, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலு, ஸ்ரீராகா மியூசிக் அகாடமி அண்டு ஒவ்வொரு சிம்ஃபோனி ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரி எல்லாமே அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. காம்ப்ளான் லைக் மாதிரி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்காக ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். அது யாருன்னா என்னோட பிரதர் பாலாக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.